எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷெஸ்வான் சாஸ் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணிக்கிறேன், நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 தக்காளி போல் எடுத்துக்கிறேன். இன்றைக்கும் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு போயிட்டு பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஸ்கூலுக்கு வேறு ஒரு நாளைக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2-3 நாளைக்கு நம்ம அப்பப்போ செய்ய முடியாது இல்லையா? நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். நல்லா பழமாக இருக்க தக்காளியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கும் இல்லையா, இந்த காம்பு இருக்கிற இடம், அந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கத்தியால். அப்போ தான் நமக்கு அந்த தோலெல்லாம் எடுத்துடணும், அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும் சாஸ். அதனால் அப்படியே தோலோடு நம்ம அரைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த மேலே இருக்கிற அந்த பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்குல்ல, அதில் நான் போட்டுடுறேன். ஒரு 2 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். எல்லாம் போட்டாச்சு. அப்புறமா நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கணும். நம்ம வரமிளகா இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு தக்காளிக்கு வந்து 8 மிளகாய் போல் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஷெஸ்வான் சாஸுன்றது வந்து நல்ல காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் 8 மிளகாய் போல் எடுத்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த கொதிக்கிற தண்ணியிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா அதிலே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடுறேன். ஆற வச்சிடணும், இல்லைன்னா மிக்சியில் நம்ம அரைக்கும் போது வெளியிலலாம் வந்துடும். அதனால் ஆறுனதுக்கப்புறமா அந்த தக்காளியோட தோல் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஈஸியாக வருது பாருங்கள். கொஞ்சம் பாதி அளவு போல் தக்காளி வந்து வெந்துட்டுருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறோம். இப்போ அந்த வரமிளகா போட்டோம் இல்லையா, அது அந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம பச்சையாக அரைச்சோன்னா அப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துடும். அந்த மாதிரி இதில் வராது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுனால நல்லா கிரைண்ட் ஆகிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் போதும், நல்லா பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள், நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் நிறைய குவான்டிட்டி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அவ்வளோதான் பிளெண்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தாளித்து விடணும். அதுக்கு வந்து நான் ஒரு 20 பல் போல் பூண்டு எடுத்துக்கிறேன். நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். பட் ஆனால் அது நம்ம ஃப்ரைட் ரைஸில் வாயில் சாப்பிடும் போது நமக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து அதை விட பாதி அளவுக்கு அப்படின்ற மாதிரி இஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாமே பொடியாக சாப் பண்ணிக்கலாம். பூண்டு நான் பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி வந்து அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணணுன்னா அது நல்லா இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. நமக்கு வாயில் சாப்பிடும் போதும் பசங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப பொடியாக கட் பண்ணுறேன். பூண்டு அளவுக்கு நம்ம இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டோட ஃப்ளேவர் தான் அதோடைய சாஸோடைய ஹைலைட்டே. ஒரு கடாயில் நான் ஒரு 6 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌனாக ஆகணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி, வரமிளகா, அந்த இது வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடலாம். லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அதையும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் சாஸ் வந்து நமக்கு சாஸ் மாதிரி கிடைக்கும். இல்லைனா ரொம்ப லிக்விடாக தான் நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். அந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் மூடி வச்சிடுறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் கிளறி விட்டுக்கிறேன். ஏற்கனவே 50% வந்து நம்ம தக்காளி வந்து சுடு தண்ணியில் வந்து வெந்துட்டுருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டால் போதும்.
அவ்வளோதான், நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் ஒரே ஒரு மூடி வினிகர் மட்டும் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இல்லையா, அதனால தான். அதுக்காக நான் ரொம்ப நாளும் வச்சுக்க போகிறதில்ல, ஒரு 2 மாதம் போல் தான் வைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக நம்ம ஃபுட் வினிகரே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஒரு பெரிய கடாய் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 5 கரண்டி எண்ணெய், 2 கரண்டி நெய் விட்டுக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சேன். ஸோ அந்த குவான்டிட்டி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதை போட்டு வதக்கிக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதான். அதை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு நம்ம வந்து பெப்பர் வேணால் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாஸ், இந்த பெப்பர் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால். அதுக்கப்புறம் 2 கரண்டி நான் வந்து கரண்டி அளவுக்கு, ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து சாஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா 6 பேர் சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் இந்த schezwan sauze. அதனால் நான் 2 கரண்டி போட்டுக்கிறேன். போட்டு ஏற்கனவே எண்ணெயில் வதக்குனது தான், ஆனால் லைட்டாக சும்மா வதங்கினா போதும். நான் ஏற்கனவே வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அப்புறம் ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையுமே பாயில் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து கேப்சிகம் வந்து 3 கலர் கிடச்சிது. இப்போ சீசன் இல்லையா, ரொம்ப கம்மியாகவே கிடைக்கிது. அதனால் அதையும் கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நான் கேரட், பீன்ஸ்லாம் வேக வச்சுக்கலாம். ஆனால் குடமிளகா வந்து நம்ம வேக வைக்க வேண்டாம். அப்படியே க்ரன்ச்சியாக நம்ம வாயில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு வதக்கினா போதும். கொஞ்சமாக ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் சாதத்தை ஏற்கனவே வடித்து ஆற வச்சுட்டேன். அந்த சாதத்தை தான் இந்த கிரேவியோடு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு நம்ம அதில் போட்டுக்கணும். நம்ம சாஸ்க்கு மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஒரு ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம வெறும் சாதம் மட்டும் வடித்து கூட இந்த சாஸ் போட்டு கூட கலந்து கொடுத்துடலாம். வெறும் வெங்காயம் மட்டும் தாளித்து கொடுத்துக்கலாம். இல்லை கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு கூட பண்ணலாம். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா எல்லாமே தான் போட்டிருப்பாங்க. நான் வெறும் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் மட்டும்தான் மிஸ் பண்ணிவிட்டேன். அது மட்டும் கிடைக்கல, மற்றபடி எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான். சாப்பாடுக்கு தேவையான அந்த உப்பும் போட்டு கலந்துட்டேன். லைட்டாக கலந்து விட்டால் போதும். ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டாம், அப்படின்னா சாதம் உடஞ்சிரும் இல்லையா. நான் வந்து இந்த புல்லட் அரிசி சொல்லுவாங்கள்ல, அதை தான் நான் வடித்து ஆற வச்சுருந்தேன். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி தூவியாச்சு. ஃப்ரைட் ரைஸ்னால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லாமையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய்யும் விட்டுக்கிறேன் கடைசியாக. அப்போ தான் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். ஃப்ரைட் ரைஸ்னாலே எண்ணெயும் நெய்யும் தான் அதோடைய ஹைலைட்டே. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. schezwan ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். பன்னீர், கேப்சிகம்ஸ், கேரட், பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி.